கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 47 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபமணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே வாசிக்கிற அப்போஸ்தலர் 2:42 ஆதி திருச்சபை குறித்து வாசிக்கும்போது, they were continually devoting themselves to the apostles' teaching and fellowship. ஐக்கியம், அதாவது நம்ம கிறிஸ்தவ ஐக்கிய சபை அப்படின்னு சொல்கிறோம். ஐக்கியம் அப்படின்னாக்கும் என்ன, அதாவது ஒன்றாக இருக்கிறது ஐக்கியம் இல்லை, ஆவியில் ஒருமனப்பட்டு நம்ம ஒரே நோக்கத்தோடு கூட இணைந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் நாம் ஐக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அது ஐக்கியத்துக்கு நேராக நடத்தும். உதாரணத்தை வச்சுக்கூடுமே, நம்ம பிள்ளைகளிடத்தில் அல்லது யாராவது நண்பர்களிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளை எப்படி நடத்தும் அப்படின்னாக்கும், அவங்கள பார்க்கணும், அவங்களோடு கூட சேர்ந்து இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தூண்டுதல் உண்டாகும். அப்போ உண்மையாக அன்பு கூர்ந்தோம்னா நம்ம நெருக்கமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தர் உதவியாக இருக்கணும், அப்படிங்கிற அவங்கள பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட சேர்ந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ உண்மையான அன்பு ஐக்கியத்துக்கு நேராக நடத்துறது. ஐக்கியப்படுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அன்பு இல்லாமல் ஐக்கியப்பட முடியாது. அன்பு கூறோம்னா தான் நம்ம ஐக்கியப்பட முடியும். அப்போ இந்த காரியத்தை தான் நம்ம யோசிக்கணும். உண்மையான ஒரு தெய்வீக அன்பு நமக்குள்ள ஒரு பேர் இருந்துச்சுன்னா, மனுஷியமான அன்பு அல்ல, தெய்வீகமான அன்பு. தெய்வீகமான அன்புனா தேவனிடத்தில் இருந்ததான அன்பு. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ இதுலேயே பாருங்கள், நிறைய வார்த்தைகள் உள்ள மறைந்து இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தியானித்தோம்னா உண்மையான ஐக்கியம் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கும், அங்கே பாருங்கள் 44வது வசனத்தில் தேவர் டுகெதர் அப்படின்னா அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்குனாக்கும், they had all things in common அப்படின்னா அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து அனுபவித்தார். அப்படின்னா இது ஏம்ட்டு ஓம்ட்டுன்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அன்பு இருக்கும்போது அது கொடுக்கும். இப்போ அன்பு இருந்துச்சுன்னா சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத என்னுடையது அப்படின்னா அது சுயநலம். நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னாக்கும், நம்ம என்ன வைத்திருக்கோமோ அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புவோம். நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டாட்டா கூட அந்த பிள்ளைகள் சாப்பிடணும்னு நினைப்போம். அப்போ உண்மையான அன்பு எங்கே நடத்துது அப்படின்னாக்கும், பகிர்ந்து கொள்ளுதலுக்கு நேராக நடத்துகிறது, ஒன்றாக இருக்கிறதுக்கு நேராக நடத்துகிறது. அதுக்கடுத்து 45 வாசிக்கிறோம், அவங்க ப்ராப்பர்ட்டியே விற்று கூட தேவர் ஷேரிங் எமோங் தெம்செல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 46வது வசனம், ஒன் மைண்டு. 46 வாசிங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்து. அப்படின்னா உண்மையான ஐக்கியத்துக்கு எது அத்தியாவசியம்னாக்கும், ஒருமனம், ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அல்லது யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட், ஆவியில் ஒரு மனம். அப்போ ஆவியில் ஒன்றிணைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளான ஆவியில் தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படுவோம். ஒவ்வொருவர் நம்மக்கிட்ட இருக்கிற ஷேர் பண்ணிக்கிடுவோம். அவர் சேர்ந்து இருக்கிறதுல சந்தோஷப்படுவோம். நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், அன்பு செலுத்தினா பக்கத்தில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்ம அதான் சங்கீதம் 16 வாசிக்கிறோம், இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் தெர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ப்ரெசன்ஸ்னால் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறன்னு அர்த்தம். அதுதான் நம்ம 1 யோவான்லையும் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், they were taking their meals together with gladness and sincerity of heart. 46 வாசிங்க பின்பகுதி, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்று. பாருங்க, அந்த ஐக்கியம் அவர்களுக்குள்ள எதுக்கு நேரம் நடத்துச்சுனாக்கும், அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவனை துதித்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்,
அப்படின்னா ஆண்டவரை, அவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். அப்புறம் சேர்ந்து வந்து தேவனை துதிக்கிறார்கள். இதெல்லாம் ஐக்கியத்தினுடைய ஒரு அடையாளங்கள். நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொரோட ஷேர் பண்ண முடியலை, ஒன்றா இணைந்து இருக்க முடியலை, அல்லது அவங்களுடைய ப்ரெசன்ஸில் நமக்கு சந்தோஷம் இல்லை, சும்மா வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்துவ ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் ஒரே ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ள ஒரு மனமும் இல்லை, நெருக்கமும் இல்லை. ஒரு ஊரில் ஜெபம் நடக்கும், ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வரமாட்டார். ஏன் அப்படின்னாக்கும் சும்மா, அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்கும், இந்த ஒவ்வொரு நாட்டுகளுடைய பிரதம மந்திரிகள் பெரிய தலைவர்கள்லாம் சந்திக்கும்போது அப்படின்னாக்கும் அங்கே வந்து அவங்க என்ன பேசணுன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முன் குறிச்சிருவாங்க. அவங்க செக்ரட்டரிஸ் எழுதி கொடுப்பாங்க, அதுதான் அவங்க படிப்பாங்க. அதுக்கு மிஞ்சி அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும்னாக்கா கூடுவாங்க, கொஞ்சம் தான் பேசுவாங்க, அப்புறம் அடுத்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னா, மனம் திறந்து அவங்க பேச மாட்டாங்க. தட் இஸ் டிப்ளமேட்டிக். அப்படின்னா ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம், வெளியில் ஒன்றும். அப்போ மனம் திறந்த ஒரு ஐக்கியம் அங்கே இருக்காது. எனவே அருமையானவர்களே, நாம் வந்து ஒரே சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நாம் பிற்கக்கூடிய அப்பத்துக்கு என்ன எழுதியிருக்கு? 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்குள் வந்து எப்படின்னா, நம்ம பிறப்பினால் வந்ததல்ல, அல்லது நட்பினால் வந்ததல்ல. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால, அப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால பிறந்திருக்கிறார்களோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். அதனால தான் அது கிறிஸ்துவின் ஐக்கியம். இரத்தத்தினால, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். அவருடைய இரத்தத்தினால நாம் வந்து மீட்கப்பட்டதுனால ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. அப்புறம் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம், ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பிற்கிறோம், ஒரே கிண்ணத்தில் பானம் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய சரீரத்தின் ஐக்கியம். அப்போ நம்ம எல்லாரும் தனித்தனி அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம வாசிக்கிறோம் இங்கே, நீங்களே தனித்தனி அவயவங்களாக இருக்கிறீர்கள், ஒன்றா வரும்பொழுது நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும் வந்து பிரிவினை இல்லாமல் ஒன்றையே சிந்தித்து கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உருவாகுது. அந்த ஐக்கியத்தின் அடையாளமாக தான் நாம் ஒரே அப்பத்தில் நம்ம புசிக்கிறோம், ஒரே கிண்ணத்தில் நம்ம பானம் பண்ணுறோம். அப்போ நம்முடைய ஐக்கியத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், தனித்தனியாக அவயவமாக இருக்கிறோம், ஒன்றா கூடி வரும் பொழுது ஒரே அப்பமாக இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியம், சரீரத்தின் ஐக்கியம், இரத்தத்தின் ஐக்கியம். அதுக்கடுத்தது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இதுதான் ஐக்கியம். யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் அ மார்க் ஆஃப் ட்ரூ ஃபெல்லோஷிப் வித் காட்? உண்மையாக நம்ம தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆவியினால் பிறந்த மற்ற சகோதரரோடும் கூட ஐக்கியமாக இருப்போம். நான் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கணவனோட ஐக்கியப்பட முடியாது, மனைவியோடு ஐக்கியப்பட முடியாது, அல்லது இந்த சகோதரனோட அல்லது இந்த சகோதரியோடு கூட ஐக்கியப்பட முடியாதுன்னா சம்திங் ராங். ஒன்று 2 பேரும் சரியில்லை, அல்லது யாராவது ஒருத்தர் சரியில்லை. சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவனுக்கும் ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். தேவனோட ஐக்கியமாக இருந்தால் அவருடைய பிரசன்னத்தில் வந்து வெளிச்சம் இருக்கும். அவருடைய பிரசன்னத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மளை வழி நடத்துவார். நீ செய்கிறது சரியில்லை, நீ யோசிக்கிறது சரியில்லை, அப்போ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் சரியாக இருக்க உதவி செய்யுங்க. அப்போ என்ன ஆயிருன்னா நம்ம எல்லோரும் ஒன்றாயிடுவோம். அதான் இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், இஃப் யூ சே யூ ஹவ் ஃபெல்லோஷிப் வித் காட், 6வது வசனம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆனால் சகோதரனை நம்ம பயிக்க முடியாது, ஒரு சகோதரியை நம்ம பயிக்க முடியாது. நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்ந்தாலே, அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலே நமக்குள்ள ஐக்கியம் இருக்கும். அப்போ சகோதரர்களுக்குள்ள அல்லது சகோதரிகளுக்குள்ள
ஒரு உண்மையான ஐக்கியம் இருக்குன்னா அவங்க தேவனோட ஐக்கியம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லைன்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் எல்லோரும் இப்போ கிறிஸ்துவ ஐக்கியம்னு சொல்லி ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போ பாருங்கள், நிறைய இடங்களில் ஒரு சகோதரி சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்முடைய சபையினுடைய செய்தியை கேட்டுட்டு. அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, நான் நிறைய சர்ச்சுக்கு போய் பாட்டேன் பிரதர், ஆனால் எங்கேயுமே உண்மையான ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு ஜீவனை, ஒரு நல்ல ஐக்கியத்தை பார்க்க முடியல. ஒன்று பணம்னு அரிக்கிறாங்க, அல்லது நம்ம போய் அவங்களோட ஐக்கியப்பட்டோன்னே ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு கேன்வாஸ் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகள் சேருது, அவங்க மனைவி கணவன் இப்படி. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுயநலத்தோடு கூட தான் நம்மளோடு கூட பழக விரும்புகிறாங்களே ஒழிய, ஒரு தேவனுடைய ஒரு வார்த்தையின்படி நடக்கக்கூடிய உண்மையான மனிதர்களை காண முடியல. ஒன்று காணிக்க வலியுறுத்துகிறாங்க, இல்லை நம்ம மூலமாக அவங்க ஏதாவது தே வாண்ட் டு டேக் சம் அட்வான்டேஜ், நீங்கள் இதில் சேருங்க அதில் சேருங்க அப்படிலாம் கேன்வாஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே பிடிக்கலை, நான் பேசாமல் வீட்டில் இருந்து நிறையா, அவங்க புறமார்க்கத்திலேருந்து வந்தவங்க, அவங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை. அவங்க நிறைய அந்த புற மார்க்க பக்தியிலெல்லாம் ஊறி போனவங்க. நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் வச்சுருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேங்கிறாங்க. இங்கே யோகாவுக்கு போனேன், அங்கே போனேன், இதுக்கு போனேன்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு 62 வயசு அந்த சகோதரி. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, ஏன் நான் பேசாமல் இப்படி இருந்துட்டேன்னே. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம், சும்மா வீட்டில் உட்காந்து பைபிள் படிங்க, யூடியூப்பில் நிறையா மெசேஜஸ் இருக்குது கேளுங்க, சபைக்கு போனால் தானா, சபைக்கு போகணும்னு என்ன இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அவங்களுக்கு அந்த ஐக்கியத்தினுடைய மேன்மை தெரியல. காரணம் என்னென்னா, அவங்க போன இடத்துல கிறிஸ்துவனுடைய ஜீவனை பார்க்க முடியல. இப்போ நாம் அங்கங்கே கூடி வர்றோம். இப்படி ஐக்கியம் இல்லாத இடத்துல ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வெவ்வேறு நாடுகளில் இருந்து நம்ம இப்போ வெர்ச்சுவல் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம், அதாவது இந்த யூடியூப் மூலமாக அல்லது ஜூம் மூலமாகலாம் ஐக்கியப்படுறவங்க. ஒரு நாட்டில் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர், ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க, பல மைல் தூரத்தில் இருப்பாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவங்கலாம் சென்னைன்னு சொல்கிறோம். நம்ம அங்கே உள்ள போனால் அங்கே ஊரப்பாக்கம், அம்பத்தூர், அப்படி பல இடங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இடையில் பல கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இங்கேருந்து மதுரைன்னு சொல்கிறோம், சென்னைங்கிறது ஒரே பட்டணமாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கூட அந்த ஐக்கியத்தினுடைய மேன்மை அறிந்தவர்களாக இருந்தால் அவங்க ஒன்றாக கூடுறாங்க. அது ஒரு ஆர்வம் இருக்கும். சும்மா கடமைக்காக வந்துட்டு போகிறவங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய சர்ச்சில் ஒரு சிலர் நல்ல ஐக்கியமாக வளரணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கி போகணும், சர்ச்சை அட்டன் பண்ணணும், வந்துட்டு ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு வார்த்தை கேட்குறமா, ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு. முடியலேன்னு போகிறத பற்றி நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு முடியலை, அல்லது வயசாகிடுச்சு, அல்லது ஏதாவது டயர்டாக இருக்கீங்க, சிக்காக இருக்கீங்க, அதெல்லாம் நான் சொல்ல. ஒரு அவசர வேலை இருக்க போகிறோம், அதெல்லாம் நான் சொல்ல. உங்களால் முடியும்னா கூட நீங்கள் பிரதர்ஸோட ஃபெலோஷிப் பண்ண விரும்பலை, யாரோ வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட, உறவினர்களோட நீங்கள் நிறைய நேரம் செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்குது. உங்கள் ஃபோனில் நீங்கள் யாராட்டும் சேட் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய சகோதரர்களோடு கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆவிக்குரிய சகோதரர்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. சர்ச்சுக்கு வர்றோமா, முடிஞ்சோன்னு ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சோம்னா உங்களுக்கு சபையில் ஐக்கியம் இல்லை. அதான் இங்கே எழுதியிருக்கு. தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா சகோதரோடு கூட ஐக்கியம் இருக்கணும். அப்போ ஐக்கியப்பட முடியலன்னா என்ன, ஏதோ ஒன்று உங்களுடைய உலக பிரகாரமான ஈர்ப்போ அல்லது அந்தஸ்தோ அல்லது கௌரவமோ அல்லது பெருமையோ அல்லது பகைமை உணர்வுகளோ அல்லது அன்பற்ற ஒரு காரியமோ அல்லது ஒருமனமின்மையோ உங்களோட ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட முடியாதபடி தடுக்கிறது. இப்போ என்ன காரணத்தினால நம்ம ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட முடியலை அப்படிங்கிற நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ சில இடங்களில் சபை கூடி வர்றாங்க, ஒரு 4-5 குடும்பம் இருக்கும், அதில் 2 குடும்பம் ஐக்கியமாக இருப்பாங்க, ஒரு குடும்பம் இங்கிட்டமா இருப்பாங்க, ஒரு குடும்பம் வரைய மாட்டாங்க. என்ன காரணம்னா ஏதோ ஒருத்தர்கிட்ட தவறு இருக்குது, அதை ஓப்பனாக சொல்லி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சிலர் உள்ளே வச்சுக்கிடுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வெளியில் சொல்லுவாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னொருத்தருக்கு மனது இருக்காது. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, இது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் உண்டான ஐக்கியம், அவருடைய பாடுகளினால் உண்டான ஐக்கியம், அவருடைய மரணத்தினால் உண்டான ஐக்கியம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையானதாக இருக்கணும்ல. அப்போ நான் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் என் சொந்த மனைவியோடு ஐக்கியப்பட முடியாது, என் சொந்த புருஷனோடு கூட ஐக்கியப்பட முடியாது. அவங்க 2 பேரும் பிலீவர்ஸாக சர்ச்சுக்கு வருவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் ஜெபம் பண்ணுறது. அல்லது சகோதரர்களோடு கூட ஐக்கியம் இல்லை அப்படின்னா நாம் நம்மளை மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும், ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள என்ன காரணத்தினால எங்களால் ஐக்கியப்பட முடியல. சபை கூடி வர முடியாமல் இடத்துல இருக்கிறவங்க, ஐயோ எங்களுக்கு இப்படி ஒரு ஐக்கியம் இல்லையேன்னு நினைக்கிறாங்க.
இல்லை பொதுவாக சகோதரர்கள் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவர் எப்படியாவது உங்களோடு கூட லைக் மைண்டட் பீப்புள், உங்களோடு கூட ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடக்கூடிய உண்மையான விசுவாசிகளை உங்களோடு கூட தேவன் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன்னா இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 கடைசியில் என்ன வாசித்தோம்? ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தோம். ஹி ஆடட் பீப்புள் டு கம் டுகெதர் ஃபார் ஃபெலோஷிப் அண்ட் ஒர்ஷிப். தேவனை சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கும் ஒருவரோட ஐக்கியப்படுவதற்கும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கிறார். அப்போ அவர்கள் ஒன்றாக கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். தங்களுக்குள்ள அன்பினால் ஒருவர் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். பாருங்கள், மத்தியானம்லாம் இங்கே சாப்பாடு போடுறோம். எதுக்காக? டு என்கரேஜ் ஃபெலோஷிப். வி லவ் ஒன் அனதர். நம்ம ஒருவர் நேசிக்கிறோம். அந்த உண்மையான அன்பு இருந்தால் அது ஐக்கியத்துக்கு நேராக நடத்தும். நம்ம பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறோம்னா பார்க்கணுன்னு விரும்புவோம். அவங்களோடு கூட இருக்குன்னு நினைப்போம். பிள்ளைகள் போகிறாங்கன்னா என்ன 2 நாளைக்கு இருந்துட்டு போன நடப்பா அப்படின்னு கேட்போம். ஏன்னா உண்மையான அன்பு ஐக்கியத்துக்கு நேராக நடத்தும். எங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்குன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு மனம் இருக்குன்னு அர்த்தம், அன்பு இருக்குன்னு அர்த்தம், நமக்கும் தேவனுக்கும் உறவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அடுத்து வி பிளான் ஃபார் த மினிஸ்ட்ரி. நம்ம ஒன்றா கூடி ஆராதிக்கிறோம். அந்த ஐக்கியத்தினால பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 6வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஒன்று கூடி வந்து ஒருமனப்பட்டு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 பாருங்கள், அவர்கள் கூடி வந்து கலந்து பேசி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இதுதான் ஐக்கியத்துக்கான ஒரு அடையாளம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். போதும். இப்போ பாருங்கள், ஏதாவது பாடுகள் பிரச்சனைகள் பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள்னு பொதுப்படையாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது குடும்பங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய அவிசுவாசிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதுகளெல்லாம் நம்ம வந்து கலந்து வந்து நம்ம பேசும் பொழுது ஒரு சபையினுடைய ஊழியத்தை எப்படி நடத்துவது, அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, யூனியன் இஸ் ஸ்ட்ரெங்க்த்தும்பாங்க. அதாவது ஒரு ஃபெலோஷிப் வந்து நமக்கு ஒரு ஐக்கியம் வந்து நமக்கு ஒரு பலனை தருகிறது. உங்களுக்குள்ளே நடந்த இந்த பாடுகள் மாதிரி உங்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இப்படி கடந்து போயிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ஒருவருடைய சாட்சியை கேட்குறோம். நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எப்படி கடந்து போனாங்க, இவங்க எப்படி கடந்து போனாங்க. பிள்ளைகளை வளர்க்குறதுல உள்ள பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், அல்லது பெர்சிக்யூஷன், அதாவது அவிசுவாசிகள் மூலமாக நமக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வாலிபர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள், அவங்கெல்லாம் ஒன்றா கூடி வரும் பொழுது அவங்க வந்து ஒருவருக்கொரு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது இட் கிவ்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அங்கே எழுதியிருக்கு பாருங்க, and let us consider how to stimulate one another to love and good deeds. நம்ம ஒன்றா கூடி வரும்போது என்ன செய்யணுமா? ஒரு நேசிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. இப்போ யாராவது 2 பேருக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரதர் ஏன் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிற மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன ஏன் ஐக்கிய குறைச்சல் இருக்குது, அப்படி வந்து டு என்கரேஜ் ஒன் another to love, ஒரு இடத்துல ஒரு அன்பு கூறுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அப்புறம் நற்கிரியைகளுக்கு என்கரேஜ் பண்ணுறது, குட் டீட்ஸ். ஆக சபை கூடி வரதில் விட்டு விடாதிருங்கள். பண்ணுங்க, நான் ஒன்றா கூடி வரும்போது ஒருத்தர் வரல என்ன கேட்குறோம், பிரதர் என்னாச்சு, ஏன் நீங்கள் வரல, பிரதர்ஸை கேட்குறோம், சிஸ்டர்ஸை கேட்குறோம். அப்போ ஒருத்தர் விசாரிக்கிறோம். ஆனால் நம்ம சபைக்கு வர்றோம், வழக்கமாக சபைக்கு வர்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி வரலைன்னா கூட நம்ம கண்டுக்கிடாமல் போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் யூ. அவங்களுக்கும் உங்களுக்கு ஐக்கியம் கிடையாது. யார் வந்தான்னா யார் வராட்டான்னா, நான் கடமைக்காக சர்ச்சுக்கு வர்றேன், நான் வந்துட்டேன், ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன், முடிஞ்சு வச்சு போகிறேன். யார் வந்தாங்க வரல, யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாங்க, அது குறித்து எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னா நாம் வந்து ஒரு பாடியில் ஐக்கியமாக இல்லை. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நாம் ஒருவரை உற்சாகப்படுத்துவோம், அன்புக்கு உற்சாகப்படுத்துவோம், நற்கிரியைகளுக்கு உற்சாகப்படுத்துவோம். நம்ம ஒன்றா கூடி வர்ற ஐக்கியத்தை சபை கூடி வருவதில் விட்டுவிட மாட்டோம். சில பேர் வந்து ஐயோ அந்த பிரதர் கேட்டுருவாரே, அந்த சகோதரி கேட்பாங்களே, அல்லது மூப்பர்கள் கேட்பாங்களே, அல்லது பரிசும் பிரதர் கேட்பார், யாராவது ஒருத்தர் நம்ம வச்சுக்கிட்டு இந்த பிரதர் கேட்பார் அந்த பிரதர் கேட்பாருன்னு வர்றோம்னு சொன்னால் அது ஒரு செத்தக்கிரியை. உண்மையாக அந்த ஐக்கியத்தை தேடி வரல. மினிமம் வந்து ஒரு சர்ச்சில் நான் வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், இல்லைனாக்கா நான் வந்து இங்கே ஐக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு உண்மையான ஈடுபாடு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வர்றோன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. உண்மையாக நமக்கு ஐக்கியப்பட முடியலன்னா என்ன காரணம்? முதல்ல செக் பண்ண வேண்டியது, உங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இருக்குதா? உங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் சகோதரருக்கும் ஐக்கியம் இருக்கும்.
உங்களுக்கும் சகோதரிக்கும் ஐக்கியம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து அவங்கள குறித்த கவலையே இல்லை. காயின் சொன்னார், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? தேவன் கேட்குறேன், அவன் சகோதரன் எங்கப்பா? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில் எங்கேயாவது ஒரு பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி யார் வந்தாங்க, பிரதர் யார் வரல அப்படின்னு கேட்டால் அவங்க வரல இவங்க வரலைம்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த அதே தெரியாது. ஏன் வரல அப்படின்னு கேட்டால், சர்ச்சு முடிஞ்சு ஒரு 10 குடும்பம் இருக்கிற இடத்துல கூட சர்ச்சு முடிஞ்சு சாயங்காலம் கேட்டிங்கன்னா கூட அது என்னென்னு தெரில பிரதர் கேட்கணும்பாங்க. அவங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா கேட்டிருப்பாங்கல்ல. உங்கள் பிள்ளை இன்றைக்கி வந்து காலையில் 10 மணிக்கு வர வேண்டியும் வரல அப்படின்னு பேசாமல் இருப்பீங்களா? 1 மணி நேரம் லேட்டானா கூட பதறும்ல உள்ளோம். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, பையன் இன்னும் வரலையா, பிள்ளை இன்னும் வரலையா, அப்போ வீட்டுக்காரர் இன்னும் வரலையா? இப்போ வீட்டுக்காரர் வந்து 5 மணிக்கு வர வேண்டியவர் 6 மணி ஆகிடுச்சு வரல அப்படின்னா 1 மணி நேரம்னா நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. சரி ஏதோ லேட் ஆகிடுச்சுன்னு. லேட் ஆக என்னங்க ஆச்சு, எங்கே இருக்கீங்க, என்ன அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அல்லது ஃபோன் அடிச்சாவது கேட்போம். ஏன்னா இங்கே அன்பு இருக்குது. அப்போ அன்பு இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை இருக்குது. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை இருக்கும்போது ஒருவருக்காக ஒரு பாரப்படுறோம். இதெல்லாம் வந்து அன்புக்கும் ஐக்கியத்திற்கும் அடையாளம். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்குன்னா அதில் என்கரேஜிங் ஒன் அனதர். இதை கண்டிப்பாக நாளானது எவ்வளவு சமீபமாய் நெருங்கி வருகிறதோ அவ்வளவாய் நம்ம ஒரு உற்சாகப்படுத்தணும். சபை கூடி வரதில் விட்டு விடக்கூடாது. சில பேர் என்னென்னா, இப்போ பாருங்கள், நான்லாம் அறிஞ்சிருக்கிறேன், புறம்பே இருக்கிற சில ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சபைகளில் வந்து அவங்களுக்கு சபை எதுக்குன்னா ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு வேணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வேணும், செத்த அன்னைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு வேணும். இது 3க்கு வந்து சர்ச்சிலேருந்து ஆள் வரணும். அதுக்காக நம்ம சர்ச்சில் வந்து ஒரு அப்படி அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவங்கிற வாடையே இருக்காது. ஏன்னா அங்கே அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் இருக்காது. சபையில் அங்கே வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார், இவங்க போனால் தானே கேட்க முடியும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக வார்த்தைகளை கேட்குறோம். யாராவது சகோதரர்கள் ஒவ்வொருவர் வந்து கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவியினால் ஏவப்பட்டு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி கேட்குறத நீங்கள் அடுத்து என்னை கேட்பீங்களோ சொல்ல முடியாது. போன வாரம் ஷேர் பண்ண வார்த்தை என்னென்னு நம்ம வரல கேட்குறோமா? உண்மையான அக்கறை இருந்தவங்கன்னா என்ன வார்த்தை இன்றைக்கி ஷேர் பண்ணாங்க, யார் ஷேர் பண்ணது கேட்குறோமா? ஆர்வம் இல்லைன்னு வச்சுங்களேன். சும்மா வந்து நம்ம ஏதோ நீங்கள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வரலைன்னா கூட என்ன வார்த்தையை பேசுனாங்க, என்ன ஷேர் பண்ணாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால், தெரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு உண்மையான ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் கடமைக்காக சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா அது ஒரு செத்த கிரியை, அதனால் பிரயோஜனமே இல்லை. அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நாம் வந்து ஒரு சபையில் ஒரு ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கும், ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி அல்லது வரலை, சும்மா சபைக்கு வரலைன்னு வச்சுங்க, என்ன காரணம் தெரியும்னா நம்ம விசாரிப்போம். எதனால் வரல, அந்த பிரதர் இங்கே வரலைங்க, அந்த சிஸ்டர் வரலைங்க, என்ன காரணம்? ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்குது அல்லது ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போம், என்ன காரணம் சிஸ்டர், என்ன உங்களுக்கு என்ன செய்யுது, ஏதாவது நாங்கள் எது ஹெல்ப் பண்ணணுமா, அல்லது அட்லீஸ்ட் ஜெர்மனிக்கிடவான்னா அது நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஆறுதல் சொல்லுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு. அதுதான் அதனுடைய மேன்மை. ஒரு ஐக்கியத்தினுடைய மேன்மை என்னென்னா, அப்போ சபையை கூடி வர்றதுக்கு ஆள் வரலைன்னா கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஒரு பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் காலையில் ரொம்ப நேரம் தூங்குவானான். அவங்க அம்மா வந்து எழுப்பி விடுவாங்களா, எப்பா ஸ்கூலுக்கு நேராச்சு எந்திரி, காலேஜுக்கு நேராச்சு எந்திரி. அவங்க என்னமோ அவங்களோட தொல்லையாக போச்சு, கொஞ்சம் நேரம் தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போட்டு இது பண்ணுவாங்களாம். அவன் அம்மா வந்து பெரிய நச்சரிப்புன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேண்டாத நபரை போல் நினைப்பானா. ஏன்னா காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்க எழுப்பி விட்றாங்க. படிச்சியா, துணி துவைச்சியா, குளிச்சியா, சாப்பிட்டியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, ஏன் இதை செய்கிற அதை செய்யாத, ஒரே தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா மண்டையை போட்டாங்க. அதுக்கடுத்து அவன் தூங்கிட்டே இருக்கிறான். இப்போ யாரும் எழுப்பி விடவே இல்லை. ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, ஆனால் எழுப்பி விட ஆளே கிடையாது. அவன் சாப்பிடலை, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் புத்தி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ வாழ்க்கையே வெறுமையாயிடுச்சு. தேவன் சொன்னார்ல, தனிமையாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதில்லைன்ட்டு. ஆனால் இருக்கும்போது அதனுடைய அருமை உணரல. இன்றைக்கி நிறைய பேர் கணவன்மார்களுக்கு மனைவியினுடைய மேன்மை தெரியல, மனைவிமார்களுக்கு புருஷனுடைய மேன்மை தெரியல,
பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய மேன்மை தெரியல. ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய மேன்மை தெரியும். ஏன்னா அவங்க பெற்றவங்கனால எப்படியும் பிள்ளைகள் மேலே அக்கறையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு நச்சரிக்கிற ஆள் மாதிரி நினைக்கிறோம். மனைவிமார்கள் ஒரு நச்சரிக்கிற ஆள், தாய்மார்கள் வந்து நமக்கு ஒரு நச்சரிக்கிற ஆள். ஒருத்தன் சொன்னானா, நான் இனிமேல் இந்த பூமியில் எதுக்காக வாழணும், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்கள நச்சரிப்பாக நினச்சேன், ஆனால் இப்போ என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையே, ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம். அதனால தேவன் சொன்னார், தனிமையாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் வந்து இப்போ சபையில் அன்பாக இருக்கிறோம், அதனால் கண்டிக்கிறோம். அன்பாக இருந்தோம்னா கண்டிப்போம். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். அதனால் என்ன செய்கிறார்? எபிரேயர் 12:5 என்ன வாசிக்கிறோம்? தான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். தட் இஸ் அ மார்க் ஆஃப் டிவைன் லவ். தெய்வீக அன்பின் ஒரு அடையாளம் அது. நாம் வந்து இப்போ கண்டித்து புத்தி சொல்கிறது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. யாராவது கண்டிக்கிறோம்னா, கடிந்து கொள்கிறோம்னு சொன்னால், நம்ம எவர்களை நேசிக்கிறோமோ அவர்களை அதிகமாக கடிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு தப்பு பண்ணாக்கா அடிப்போம். அதுவே ரோட்டில் வர பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா கண்டுக்கிடாமல் போவோம். ஏன்? அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. அவங்கள வந்து நம்ம கண்டிக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. அவங்க எப்படி போனாலும் அதை பற்றி நம்ம கவலையும் கிடையாது. உண்மையான அன்புன்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு ஆபத்தான விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் அப்படின்னா கூட, ஏய் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவங்கள குறித்து நமக்கு வந்து கரிசனையும் கிடையாது. ஆனால் அதே நம்ம பிள்ளை செஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பாவமே கிடையாது. ஆனாலும் கூட அடித்து இனிமே இப்படி செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா வி லவ் தம். அவங்களுக்கு எதுவும் தீமை நேரிடக்கூடாது. அப்போ அன்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இருக்கிறத. அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள கடிந்து கொள்கிறோம். அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறோம். அன்பு இருந்தால் அவங்களுக்கு கெட்டது எதுவும் நடந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இது எல்லாம் அன்பினுடைய குணாதிசம். இன்னும் 1 கொரிந்தியர் 13 நிறைய எழுதியிருக்கு. அன்பு நீடிய பொறுமை உள்ளது, அதுக்கு பொறாமை கிடையாது, அது சுயநலமாக இருக்காது அப்படின்லாம். அதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய தெய்வீக அன்பின் ரகசியம் என்னென்னாக்கும், அது ஐக்கியத்துக்கு நேராக நடத்தும். அது ஒரு மேல் ஒரு கரிசனை கொள்ளும். ஒரு அவயம் பாடுபட்டால் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு அல்லது ஒருத்தருக்கு வியாதி அப்படின்னா, நான் சில இடங்களில் பார்க்குறேன், சில இடங்களுக்கு ஏதாவது வியாதி பிரச்சனைனாக்கும் நம்ம விசாரித்து தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. என்னாச்சும் அவங்க வரலையே, ஏன் என்ன ஏதுன்னு கேட்டு. உண்மையிலேயே இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு முடியலைன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு முதல்ல சொல்லுவோமா இல்லையா? புருஷனாக இருந்தால் மனைவிகிட்ட சொல்லுவாங்க, மனைவியாக இருந்தால் பிள்ளைகிட்ட அல்லது அப்பா அம்மாட்ட புருஷன்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா, அல்லது நம்ம போகலை யாரும் தேடவே இல்லை அப்படின்னா, அங்கே ஒரு சம்திங் ராங்னு அர்த்தம். வந்தால் வர உளவி, வரலைன்னா போ அப்படின்னாக்கா அவர் அந்த வீட்டினுடைய அங்கமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சபையெல்லாம் வந்து வரலைன்னா கேட்குறோம், ஏன் வரல, நீங்கள் எங்கேயாவது போனால் ஏன் சொல்லிட்டு போகக்கூடாது? ஹோட்டலில் போய் நம்ம வழக்கமாக சாப்பிட்றோம், நம்ம போய் சொல்லிட்டு போமா இன்றைக்கி சாப்பிட வரமாட்டேன்ட்டு. இல்லை, போனால் சாப்பிட்றோம், காசை கொடுக்குறோம், போயிட்டே இருப்போம். நாளைக்கு நான் சாப்பிட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் வீட்டில் சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதுக்காக சொல்கிறது இல்லை, நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், வேலை இருக்கும், நான் சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி வரணும், வர முடியல சொல்லுவோம். ஏன்? அது வீடு. அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குது. நமக்கு வந்து அந்த வீட்டில் நாம் அங்கமாக இருக்கிறனால நம்முடைய ப்ரெசன்ஸோ இல்லாததோ அதை நீங்கள் சொல்லுவோம். ஆனால் அதுவே ஹோட்டல்னா, சத்திரம்னா சொல்ல மாட்டோம், லாட்ஜில் சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நமக்கு வந்து சர்ச்சு வந்து எப்படி வீடு மாதிரி இருக்கா இல்லை சத்திரம் மாதிரி இருக்கா? கேட்டால் தான் சொல்கிறோம். உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் நம்ம கேட்டுருவோம். கேட்காமே சொல்லோம்னா தான் நம்ம அந்த வீட்டில் மெம்பராக இருக்கோம்னு அர்த்தம். நம்ம எங்கேயாவது போகிறோம், 4 நாளைக்கு எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், யாராவது ஒருத்தட்ட பிரதர் நான் இங்கே ஊருக்கு போகிறேன், இந்த வாரம் வரமாட்டேன் சர்ச்சுக்கு, சாப்பாட்டுக்கு பதியணும், அவ்வளோதானே. சாப்பாட்டுக்கு நான் பதியலை அப்படின்னா அவர் வரலைன்னு அர்த்தம். ஓகே ரைட்டு, சாப்பாட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வர்றோமா? இல்லையே. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று முடியலை அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம், ஜெபம் பண்ணிக்கிறங்க, அல்லது வந்து நான் வெளியூருக்கு போகிறேன், நான் இந்த வாரம் வரமாட்டேன், இதெல்லாம் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ, அந்த ஐக்கியத்தின் மேன்மையை உணர்ந்துருக்கோமோ அந்தளவு நெருக்கமாக இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாவே கஷ்டப்பட்டு கிடப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை. அவங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதளவில் உண்மையான ஒரு அன்பும் ஒரு ஐக்கியம் உள்ள ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வந்து சபையில் வந்து நம்ம உட்கார்றோம், ஆனால் ஒரு உண்மையான ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் இது சபையினுடைய மேன்மையை குறிக்கவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால்
அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறதும் அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கிறதும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அடையாளம். இட் இஸ் a sign to the unsaved people. நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீடுகளுக்கு அடிக்கடி வந்து போகிறாங்க, சொந்தக்காரங்க நெருக்கமாக இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ளவங்க வச்சு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஜாதிக்காரங்க, அவங்க நண்பர்கள். ஆனால் நம்முடைய அடையாளமே வேற. நம்ம தேவனுடைய ஆவியினால் பிறந்தவங்க, இயேசுனுடைய ரத்தத்தினால் நமக்கு ஐக்கியம் உள்ளாயிருக்கு. அப்போ நமக்கு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் யார் வருவானா? நம்ம பிரதர்ஸ் வருவாங்க. இவர் வேறு ஜாதியில், இவர் அந்த ஊருக்காரில், இவர் இங்கே வர்றாரு. அவங்கெல்லாம் ஒரே சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அவங்க இந்த சபைக்கு போகிறாங்க. அப்போ வாட் இஸ் தி மார்க்? இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரே குடும்பமாக அப்படிங்கிறதுக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? அவிசுவாசிகளுக்கு அடையாளம். கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு ஊரில் உள்ளவங்க, வெவ்வேறு கலாச்சார பின்னணி உள்ளவங்க, அவங்க ஒன்றா அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ளவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இவங்களுக்குள்ள அவங்க கிறிஸ்தவங்க, அதனால் அவங்க ஒருவரோட அன்பாக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறதான ஜாதியோ அல்லது பணமோ வசதியோ படிப்போ உயர்வு தாழ்வுகளோ அவங்கள்ட்ட செல்லாது. அவங்க ஒரு தேவ அன்பின் அடையாளத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ உலகத்தாருக்கு அது வெளிச்சமாக இருக்குது. பைபிள் எழுதியிருக்கு, அந்நிய பாசை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம் அல்ல, அது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு அன்பாக இருப்பது உலகத்தில் உள்ளவங்களுக்கு அடையாளமாக இருக்குது. இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் ரகசியம் என்னன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால அவங்களுக்குள்ள ஜாதியோ அல்லது ஊரோ பணமோ படிப்போ அவங்கள பிரிக்கலை. அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பினால் இணைந்து இருக்கிறாங்க. தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். அப்போ ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். இன்னும் அருமையானவர்களே, முப்புரி நூல் சீக்கிரம் அல்லாதுன்னு எழுதியிருக்கு. நம்ம நெருக்கமான ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் அதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா நமக்கு பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகும்போது எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் தனியாக இல்லை. நான் கடந்து போகக்கூடிய இதே பிரச்சனையில் என்னை போன்று பல சகோதரர்கள் கலந்து போகிறாங்க. விதவைகளாகக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க, ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், அதாவது ஊனமுற்ற பிள்ளைகள், மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு வசதி இல்லாதவங்க, ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க, குடிகாரராக இருக்கக்கூடிய கணவனை உள்ள மனைவிமார்கள், ஆதரவற்ற அனாதைகளைப் போல் இருக்கக்கூடியதான சகோதரிகள் சகோதரர்கள். ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் யார்கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறவங்க. அவங்களாம் ஒன்று வரும்போது அவங்க ஒருவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. நான் இப்படி தான் இருந்தேன் பாருங்கள். அங்கே உள்ளவங்களுக்கு அப்படி தான். யுத்த காலங்கள்லாம் அல்லது ஆதி சபையிலெல்லாம் நிறைய பேர் இப்போ இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா யுத்தம் நடந்த சமயத்தில் நிறைய பேர் கால் இழந்தவங்க, கை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க. அவங்க தனிமையாக இருக்கும்போது ஐயோ எனக்கே இந்த பாடு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள போல் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. மன வளர்ச்சி இல்லாத பிள்ளையில் உள்ளவங்க, ஊனமுற்ற பிள்ளையில் உள்ளவங்க அல்லது விதவிகளாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் பார்க்கும்போது ஆறுதல் அடைகிறாங்க. நான் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க, நான் தனியாக இல்லை. ஸோ எனக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, புருஷன் இல்லையே, மனைவி இல்லையே, பெற்றோர்கள் இல்லையே அப்படின்னு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு தேவன் எல்லாமும் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு சொந்த சகோதரனா சகோதரியா தாயா தகப்பனா இருக்கிறாங்க. நான் தனிமையாக இல்லை. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதல் தருது. ஸோ ஒரு சபையினுடைய மேன்மை என்னென்னா, அது நமக்கு ஒரு அந்த ஐக்கியத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஆறுதல் இருக்குது, ஒரு அன்பு கிடைக்குது, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அவர்கள் மனம் சோறு விட்டு போக வேண்டியதில்லை. அந்த ஐக்கியம் அவர்களுக்கு ஒரு பலனை தருது. ஆனால் இந்த மேன்மையை உணராதவங்களுக்கு, கடமைக்காக போகிறவங்களுக்கு எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் சரி ஐக்கியம் இல்லாத கிறிஸ்துவ ஐக்கியமாக தான் இருக்கும். நம்முடைய சபையில் குறித்து நான் யோசிக்கிறேன்னா எல்லாரும் அப்படி இல்லை. நிறைய பேர் ஐக்கியத்தினுடைய மேன்மையை அறிந்திருக்கிறாங்க. அந்த உலக பிரகாரமான தடைகளையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நெருக்கமான அன்பும் அந்யோன்யமான ஐக்கியம் உள்ளவங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத தாண்டி ஒரு ஃபெலோஷிப்புங்கிற நிலைமையை உணர்ந்துருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா பீயிங் டுகெதர், ஒன்றா இருக்கிறது, ஒரு கிளப்பு மாதிரிக்க. அப்படியே கிளப்பில் போய் விளையாடுறவங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்பாங்க, ட்ரெயினில் போகும்போது கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டெம்பரரி. அப்படி இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா அது தடைகளை தாண்டி கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நட்பு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. பணம் இருந்துச்சுன்னா
அல்லது ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா நம்மளோட பங்குபோட ஆள் வருவாங்க. ஒன்றும் இல்லைனாக்கா ஓடி போயிடுவாங்க. ஆபத்தில் உதவக்கூடியவன் தான் உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்மையில் ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா அவையங்களும் கூட பாடுபடும். ஒரு அவையும் சந்தோஷப்பட்டா அப்படின்னா சம்திங் குட் ஹேப்பன்ஸ் டு தம். அவங்களுக்கு ஒரு நன்மை வருது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, அவங்களுக்கு வசதி பெருகுது, அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்குது, அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குது. நம்மளும் சேர்ந்து சந்தோஷப்பட்டோம்னா அப்போ தான் நம்ம உண்மையான அன்பும் ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், நம்மளும் சேர்ந்து வருத்தப்படுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு உண்மையான அன்பும் ஐக்கியம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அருமையானவர்களே. நம்ம சபைக்கு வர்றோங்கிறதுல திருப்தி அடையக்கூடாது. உண்மையிலேயே நமக்குள்ள உண்மையான ஒரு அந்யோன்யமான ஐக்கியம் இருக்குதா? நம்ம கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கிறோமா அல்லது தேங்கி நின்றுட்டோமா? நமக்குள்ள சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குதா அல்லது அது ஃபெலோஷிப்பாக இருக்கா? அதாவது நட்பு மட்டும்தான் இருக்குதா அல்லது கிறிஸ்துவ ஐக்கியம் இருக்குதா? கிறிஸ்துவ ஐக்கியம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உண்டான ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால, கிறிஸ்துவனால பாடுகள்னால, அதனால ஐக்கியம். இது பாடுகள் பிரிக்க முடியாது. பவுல் சொன்னார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பாடுகளோ உபத்திரவங்களோ கஷ்ட நஷ்டங்களோ நிந்தைகளோ அவமானங்களோ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய நிந்தனைகள். எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு, குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் பகைக்கிறாங்க. சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு கல்ற தர மாட்டோம், உனக்கு பெண்ணு தர மாட்டோம், நீ வரி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும், யாரும் பேச மாட்டோம், ஒருத்தரோட பேசின அவதாரம், இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போல்லாம் சபை அவங்களுக்கு எவ்வளோ அந்த ஃபெல்லோஷிப் எவ்வளோ ஐக்கியமாக இருக்குது. தனியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு மனிதன் தனியாக இருந்தால் அவனுக்கு சூடு உண்டாகுமோ, 2 பேர் சேர்ந்து படுத்துக்கொண்டா அவங்களுக்கு சூடு உண்டாகும்னு வாசிக்கிறோம். அப்படின்னு என்னத்தான் தே வில் கெட் அன் என்கரேஜ்மெண்ட், ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ தனிமையாக ஒருத்தர் இருக்கிறோம், அந்த ஊரில் உள்ளவங்க நம்மளை பகிக்கிறாங்க, உறவினர்கள் தள்ளி வைக்கிறாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், உனக்கு நல்லது கிட்டத்துக்கு வரமாட்டோம். அந்த தனிமையாக உள்ள குடும்பம் அப்படியே சோர்ந்து போய் அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களோட அப்படியே ஒத்து போனாலும் போயிடுவாங்க. ஆனால் அதுவே ஒரு சபையில் இருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. இதே சபையில் ஒரு இடத்துல ஒரு சமயம் ஒரு பிரதர் அந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு வரி கொடுக்க மாட்டேன்ட்டார். அவங்க ஊரோடு தள்ளி வச்சுட்டாங்க, யாரும் அவங்களோட பேசக்கூடாதுட்டாங்க. அவங்க வயோதிகரான அவருடைய தகப்பன் ஒருத்தர் இருக்கார். ஐயோ எங்கள் அப்பா இறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஊரில் உள்ளவங்க கல்றைக்கு தான் இடம் தரல, ஏதோ ஒரு இடத்துல கூட அடக்கம் பண்ணிடலாம் நமக்குள்ள வரப்பில் கூட. ஆனால் யார் வருவா எனக்கு? ஊரில் உள்ளவங்க யாருமே வரமாட்டாங்களே, அப்போ என்ன பண்ண அப்படின்னு பயந்துக்கிட்டு தாங்க. ஒரு நாள் பாருங்கள், அவங்க இறந்த அன்னைக்கு சர்ச்சிலேருந்து அப்படியே ஒரு வேன் எடுத்துகிட்டு போனோம், 20-25 பேர். ஊரில் உள்ளவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே வரோம், எப்படி நடக்கும், நம்மகிட்ட வரட்டும் வழிக்கு, கோயிலுக்கு வரி தந்துடுறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், ஐயா கிராமத்துக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு நான் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றும் கவலையில் இல்லை. அழகாக போனோம். ஒருத்தர் அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வேணும்? சும்மா ஒரு 10 பேர் இருந்தால் போதும். கூடவே 10-15 பேர் போனோம். வெளியூர்காரங்களாம் வந்தால் கோஆப்ரேட் பண்ணுறோம். அவங்களாம் பார்த்தாங்க, ஆச்சரியமா, அடே அப்பா எவ்வளோ அருமையாக அமைதியாக இந்த அடக்கம் நடந்தது. அப்போ இங்கே கல்ற தர மாட்டோங்கிற பாச்சாலம் பழிக்காது, ஊர்க்காரன் வரமாட்டாங்கிற பாச்சாலம் பழிக்காது. சப்போஸ் அவங்களுக்கு ஒருத்தர் முடியலை, நாங்கள் வர்றோம் பிரதர், வி வில் ஹெல்ப் யூ. அப்போ அந்த ஐக்கியத்தினுடைய மேன்மை என்னென்னா ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கிறோம். நம்முடைய ஆசாபாசங்களை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அது எனர்ஜியோ அல்லது பணமோ நம்ம ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்கிறோம். ஹெல்பிங் ஈச் அதர், ஒரு உற்சாகப்படுத்துகிறோம், ஒருவருக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிறோம், ஒருத்தர் உதவி செய்கிறோம். பாருங்கள், சர்ச்சில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பையங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகலை, எங்கேயோ இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ அவங்க நம்பிக்கையோடு கூட எனக்கு ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட வளர்கிறாங்க. அப்போ தேவன் ஒன்று செய்யணும்னா நம்ம மூலமாக தான் செய்யணும். நம்ம கையை மடக்கிட்டோம்னா எப்படி நம்ம உதவி செய்ய முடியும்? அப்போ நம்முடைய பணம் இன்னொருடைய தேவைக்கு உதவி செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு அன்பு, அந்யோன்யமான ஐக்கியம், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தேர்தலை தரணும். அப்போ தான் ஊருக்கு ஒன்றும் குடும்பத்தில் ஒருத்தருமா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். என்னை எல்லாரும் கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், தேவனும் கைவிட மாட்டார், தேவனுடைய பிள்ளைகளும் கைவிட மாட்டாங்க. தேவன் என் பட்சத்தில் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளும் என் பட்சத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும். எனவே அருமையானவர்களே, நம்ம ஒரு சபைக்கு வர்றோம், ரொம்ப வருஷமாக கூட சபைக்கு வரோம்னா யாரோடையும் பேசுறதில்ல, யாரோடையும் ஐக்கியப்படுறதில்ல, என்னுடைய நல்லது கெட்டது எதுவும் யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் லைக் இன் டார்க் ரூம், இருட்டறைக்கில் என்ன நடந்தால் வெளியே தெரியாத மாதிரிக்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிறது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, கன்னிங்னஸ், மாய்மாலம், இப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ளவங்களாம் நம்ம சபைக்கு வரோம்னா ஒன்று மனம் திரும்பணும், இல்லைன்னா வெளியே போயிடணும், வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஐக்கியம் இருந்து பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம் ஆனால் நான் யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் அப்படி பகிர்ந்து கொள்றதில்ல, ஒரு ஜபத்தில் ஐக்கியப்படுறதில்ல,
இதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள். சபைக்கு வந்து இன்னும் ஒரு சிலர், நிறைய எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் இன்னும் அப்புறம் ஒரு ஐக்கியமே இல்லாமல் இருக்கிறாங்க. சும்மா வந்தால் போனோன்னு இருக்கிறாங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகில் மிகுந்த பலனை தரும், சாகாவிட்டால் தனித்திருக்கும். அப்போ இயேசுனுடைய சிலுவையை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கலை அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இல்லைன்னா, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை மனம் திறந்து யார்ட்டையும் பேச மாட்டோம், மற்றவங்களும் நம்மளோடு கூட ஐக்கியப்பட்ட மாட்டாங்க. அதனால தான் நம்ம தனியாக இருக்கிறோம். ஏன்னா சுய மையம் கொண்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறையிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால நாம் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, என்னுடைய பேர் என்ன ஆகிறது, அவங்ககிட்ட போய் நான் என்ன பேசுறது, அவங்களோடு கூட நான் என்ன ஐக்கியப்படுறது. இன்னும் வந்து உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போலவே ஜாதியை பார்க்குறது, அல்லது வசதியை பார்க்குறது, அல்லது கௌரவம் பார்க்குறது. அதனால் நம்ம வந்து நம்மளே தனிமைப்படுத்திக்கிறோம். அதனுடைய விளைவு என்னென்னா, நீங்கள் தனியாக தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க, உங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு 1 யோவான் 1 சொல்லியிருக்கு. தேவனோடு கூட உங்களுக்கு உண்மையான ஐக்கியம் இல்லை, அதான் காரணம். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டீங்கன்னா சகோதரர்களும் கூட ஐக்கியப்படுவீங்க. ஸோ சகோதரர்களோடு ஐக்கியப்படலைன்னா இட் இஸ் an indication that you don't have proper fellowship with God. தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான ஐக்கியம் இல்லைங்கிறது அதனுடைய அர்த்தம். தேவன் நம் கண்களை திறந்துள்ளாராக. வரக்கூடிய நாட்களில் நம்முடைய ஐக்கியத்தை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்புவோம். ஆமாம்.